ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயிற்சி 3.1ல் 5வது வினா பார்க்கலாமா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105 மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ உங்ககிட்ட 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் இருக்கு. அந்த 3 தாளோட மொத்த மதிப்பு அது எல்லாத்தையுமே நம்ம கூட்டினோம்னா நம்ம கிட்ட 105 ரூபாய் இருக்கு. அதே இது வந்து மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை, நம்ம எத்தனை தாள் இருக்குன்னு சொல்லுவோம்ல, என்கிட்ட இத்தனை தாள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த தாளோட எண்ணிக்கை வந்து 12ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 5 ரூபாய் வந்து எக்ஸ்ன்னும், 5 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கையை எக்ஸ்ன்னும், 10 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கையை ஒய், 20 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கையை இசட்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ 20 ரூபாய் இருக்குப்பா, அந்த 20 ரூபாயில என்கிட்ட 5 ரூபா தாள் 2 இருக்கு, 10 ரூபா தாள் 1 இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த தாளோட எண்ணிக்கை தான் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம்? 5 ரூபாவோட எண்ணிக்கையை வந்து எப்படின்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா? அதே 10 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கையை வந்து ஒய்னும், 20 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கையை 20 இசட்னு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டினோம்னா அதோட மொத்த மதிப்பு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? 105 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம முதல் சமன்பாடா எடுத்துக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாட்டில் எல்லாமே வந்து 5ஆல வகுபடுற மாதிரியே இருக்கா? அப்போ நம்ம இந்த எல்லாத்தையும் 5ஆல வகுத்து எழுதினோம்னா நமக்கு சமன்பாடு சமன்பாடை கூட்டும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 5ஆல வகுப்போமா? இதை வகுத்தோம்னா 4×5 5, அப்போ 1x + 2y + 4×5 20, 4z, இது வந்து 2 1. இதை வந்து நம்ம முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம முதல் இதுலயே வந்து நமக்கு 2 சமன்பாடு இருக்கு. மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்கிட்ட 2 ரூபா 2 தாள் இருக்கு, 1 தாள் இருக்கு அப்படின்னு சொல்றத நம்ம கூட்டினோம்னா நம்ம கிட்ட 12 தாள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எண்ணிக்கையை வந்து நம்ம x, y, zன்னு எடுத்திருக்கோம். அப்ப x + y + z, ஏன்னா 3 தாளோட எண்ணிக்கை வந்து நமக்கு 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம இரண்டாவது சமன்பாடா எடுத்துக்கலாம். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால், அதாவது இந்த முன்னாடி இருக்குல்ல 5 ரூபாவையும் 10 ரூபாவையும் அதோட எண்ணிக்கையை மட்டும் நம்ம இடமாற்றம் செஞ்சோம்னா முந்தைய மதிப்பை விட, அதாவது இந்த மதிப்பை விட நமக்கு வந்து 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம 5 ரூபாய் தாள் 5 ரூபாய் தாள் அப்படியே தான் இருக்கும், ஆனா அதோட எண்ணிக்கை வந்து இங்கே வரும். எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் 10y அப்படியே வச்சுக்கலாம், 10xன்னு அப்படியே வரும். அதாவது மூன்றாவது இது நமக்கு எதுவுமே பண்ண சொல்லலை, இல்லாட்டி மூன்றாவது இதை அப்படியே எழுதிடணும். ஆனால் நமக்கு மொத்த மதிப்பு என்ன சொல்லியிருக்காங்க? முந்தைய மதிப்பை விட 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 105 + 20ன்னு போடணும். எக்ஸ்ட்ரா வருது, அதிகரிக்குது அப்படின்னாலே நம்ம கூட்டணும். இதை வந்து வரிசைப்படி எழுதினோம்னா 10x + 5y + 20z = 125. இந்த சமன்பாடையும் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே 5ஆல வகுபடுற மாதிரி இருக்கு. அப்போ 5ஆல வகுத்தோம்னா 2x + y + 5×20, 4×20x = இது வந்து 22. 12ல எத்தனை 5 இருக்கு? 2 5 5 25. இது வந்து நம்ம மூன்றாவது சமன்பாடா எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 3 சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 3 சமன்பாட்டிலையுமே இப்போ முதல் சமன்பாட்டையும் இரண்டாவது சமன்பாட்டையும் எடுத்து நம்ம எக்ஸை நீக்க பார்க்கலாமா? இப்போ முதல் சமன்பாடு இரண்டாவது சமன்பாடு ரெண்டையுமே எடுத்தாச்சு. ரெண்டையுமே எடுத்து இதோட குறியை மட்டும் மாற்றுறோம். அதாவது நம்ம மைனஸ் பண்ணுறோன்னு கூட வச்சுக்கோங்க, புரியுற மாதிரிண்டா. இதை நம்ம குறியை மாற்றுறோம். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். இப்போ நமக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? இங்கே 2y இருக்குது, இங்கே 1y இருக்குது. 2yல 1y போச்சுன்னா நமக்கு 1y. 1 எழுதினாலும் 1 தான், எழுதலனாலும் 1 தான். பெரிய நம்பரோட குறி வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் 4z இருக்குது, இங்கே 1z. அப்போ நமக்கு 3z வருமா? 21ல் நமக்கு 12 போச்சுன்னா 9. இது வந்து நமக்கு 4வது சமன்பாடு. இப்போ இந்த முதல் சமன்பாட்டிலையும் இரண்டாவது சமன்பாட்டிலையும் எப்படி நம்ம எக்ஸை நீக்கணுமோ அதே மாதிரி தான் அடுத்து நம்ம எந்த 2 சமன்பாடு எடுத்தாலும் அதில் நம்ம வந்து எக்ஸை தான் நீக்கணும். எந்த சமன்பாடு எடுக்கலான்னு பார்க்க. இப்போ நம்ம முதல்ல வந்து 1வது சமன்பாடையும் 2வது சமன்பாடையும் எடுத்தோமா, அதே மாதிரி இப்போ வந்து 2வது சமன்பாடையும் 3வது சமன்பாடையும் எடுப்போமா. அப்படி எடுத்தோம்னா 2வது சமன்பாடை வந்து நம்ம 2ஆல பெருக்கணும். ஏன்னா இங்கே 2x, இங்கே எக்ஸ் தான் இருக்குது, இங்கே 2x இருக்குது. அப்போ 2வது சமன்பாடை நம்ம 2ஆல பெருக்கணும். இப்போ நம்ம 2வது சமன்பாடையும் 3வது சமன்பாடையும் எடுத்திருக்கோமா? 2வது சமன்பாடை 2ஆல பெருக்கியிருக்கோம். 2 × 2வது சமன்பாடு என்ன? x + y + z = 2 × 12. அப்போ இது உள்ளக்க பெருக்கலாமா? 2x + 2y + 2z = 12 × 2 24. இப்போ மூன்றாவது சமன்பாடு என்ன? 2x + y + 4z = 25. இப்போ நம்ம குறியை மாற்றிக்கலாமா? மைனஸ் மைனஸ் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கு, முன்னாடி நம்ம எல்லாத்தையும் மைனஸாக மாற்றுறோம். இப்போ நம்ம எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே 2y, அப்போ 1y வரும்.
மைனஸ் பெரிய நம்பரோட குறி நமக்கு என்ன இருக்கு மைனஸ் 4ல 2 போச்சுன்னா நமக்கு 2z இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் 25 24 மைனஸ் 25ன்னு இருக்குனாட்டி 25ல 24 போச்சுன்னா -1. இது வந்து நமக்கு 5வது சமன்பாடு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 4வது சமன்பாட்டிலே 5வது சமன்பாட்டிலே நமக்கு y கேன்சல் ஆகுமா? நம்ம 4வது சமன்பாடையும் 5வது சமன்பாடையும் எடுக்கிறோம். 4வது சமன்பாடு என்ன? மைனஸ் பண்ண போற ரெண்டையும். 4வது சமன்பாடு என்ன? y plus 3z is equal to 9. 5வது சமன்பாடு என்ன? y minus 2z is equal to -1. இப்போ நம்ம குறிய மாத்தணுமா? குறிய மாத்தணும்க்கு y கேன்சல் ஆயிடுமா? அதே 3z இருக்கு இங்க. அப்ப ரெண்டுமே பிளஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 3ஐயும் 2ஐயும் கூட்டணும்னா 5z. இதுவுமே பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப 9ஐயும் 1ஐயும் கூட்டணும்னா நமக்கு 10. அப்ப z is equal to 10/5. அப்ப z ஓட மதிப்பு நமக்கு என்ன? 2. 1 5 5 2 10. z ஓட மதிப்பு 2. z ஓட மதிப்பு 2ன்றதை நம்ம 5வது சமன்பாட்டுல பிரதியிடலாமா? இதுல தான் பிரதியிடணும் அப்படின்னு கிடையாது. நம்ம இதுல கூட பிரதியிடலாம். ஏன் நான் இதுல பிரதியிடுறேன் அப்படின்னா இது வந்து -1 இந்த வேல்யூ வந்து சிம்பிளா இருக்கு. அதனால இதுல பிரதியிடுறேன். 2ஐ 5ல் பிரதியிட 5 என்னது? y minus 2z is equal to -1. y ஓட மதிப்பு நமக்கு தெரியாது. z ஓட மதிப்பு என்ன? 2 -1. அப்போ y வச்சுக்கலாம் -1 2 2 4 -4 இந்த சைடு வரும்போது நமக்கு +4 மாறுமா? அப்போ y ஓட மதிப்பு என்ன? 4ல 1 போச்சுன்னா நமக்கு 3. 3 x y z ரெண்டோட மதிப்புமே நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ரெண்டோட மதிப்பையும் y is equal to 3 z is equal to 2ஐ நம்ம வந்து சமன்பாடு 2ல பிரதியிடலாமா? ஏன்னா அதுதான் கொஞ்சம் சின்ன சமன்பாடா இருக்கும். அதாவது x plus y plus z is equal to 12ன்னு இருக்கும். இப்போ வந்து x ஓட மதிப்பு நமக்கு தெரியாது. y ஓட மதிப்பு என்ன? 3. z ஓட மதிப்பு 2 is equal to 12. இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 5. அப்ப 12 plus 5 இங்க வரும்போது நமக்கு -5 மாறும். அப்ப x is equal to 5 போச்சுன்னா நமக்கு 7. x ஓட மதிப்பு என்ன? 7. இப்போ வந்து இது x y zன்றது என்ன மதிப்பு? நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அந்த நோட்டுகளோட எண்ணிக்கை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் இப்போ நம்ம 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையை x-ன்னும் 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையை y-ன்னும் 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கையை z-ன்னு எடுத்தோமா? அப்பனா இது வந்து அந்த சமன்பாடு நமக்கு ஈக்குவலா வருதான்னு பார்ப்போமா? இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டினா 105ன்னு சொன்னாங்க. அந்த 105ன்ற ஆன்சர் கரெக்டா வருதான்னு பார்க்கலாமா? இப்போ 5 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கை x-ஓட மதிப்பு என்ன? 7 தாள் இருக்கு நம்ம கிட்ட. 10 ரூபாய் நோட்டு எத்தனை தாள் இருக்கு? 3 தாள் இருக்கு. 20 ரூபாய் நோட்டு எத்தனை தாள் இருக்கு? z-ஓட வேல்யூ என்ன? 2 தாள் இருக்கு. அப்ப 5 35 5 30 plus 2 2 4 40. இது எத்தனை வருது கூட்டினோம்னா? 5 7 10 105 வருதா? நமக்கு கேள்வியில என்ன சொல்லியிருந்தாங்க? இது மூணையும் கூட்டினோம்னா நம்மளோட மொத்த மதிப்பு 105ன்னு சொல்லியிருந்தாங்களா? அந்த 105 வந்துருச்சு. இதுதான் நம்மளோட xy z-ஓட மதிப்பு. அதாவது 5 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கை, 10 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கை, 20 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கை. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன்.